ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 8 பேர் சாப்பிட்ற மாதிரி 1 கிலோ சிக்கன் 1 கிலோ அரிசி வச்சு ஈஸியான மெத்தடில் பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடலாம் அப்படின்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பெருஞ்சீரகம், லவங்கம், அப்புறம் கறி லீஃப், அப்புறம் கடல் பாசி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு மையாக அரைச்சிக்கணும். அப்புறம் குக்கரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 100 ml தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 6 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய போட்டால் தான் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது பொன்னிறமாக வரத்தட்டியும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோத்துக்குள்ள வெங்காயத்தை வதக்குறோமோ அவ்வளோத்துக்குள்ள பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகத்தட்டியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா பிரியாணி மசாலா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா சேர்த்தா அவ்வளோத்துக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. பட் நம்மளே வீட்டில் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்பவே பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு அப்புறம் நம்ம 1 kg சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் சிக்கனை நல்லா எல்லோ கலர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு. நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்புறம் மூடி போட்டு மூடிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் சிக்கன். நான் இன்றைக்கி 1 kg அரிசி தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த உலக்குக்கு 6 உலக்களவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் எனக்கு ஆச்சி சிக்கன் மசாலா பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இந்த 2யும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் அடித்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குல்ல பிரியாணி, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியான பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.